பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க பாடுவோம் என் சத்துருவே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுதே. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுதே. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுதே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுவே. வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தேவன் பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப் போவார்கள். என் இயேசு பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப் போவார்கள். நானோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார்.
சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். ஏசாயா 66 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கு பாருங்கள், பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருப்பதாக அவரே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரசவத்திற்காக காத்திருக்கிற ஒரு பெண்ணை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துவிட்டால் மருத்துவர்கள் அந்த பெண்ணுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்து அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள். பெறச் செய்வதற்கு அவர்களால் ஆன உதவிகளை செய்கிறார்கள். ஒரு தாயினுடைய சரீரத்திலிருந்து அந்த குழந்தையை பிரித்தெடுப்பது என்பது ஒரு கடும் வலி, வேதனை நிறைந்த ஒரு காரியம். அந்த காரியத்தை செய்வதற்கு மருத்துவர்கள் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் பெறச் செய்யும்படி அவர்கள் உதவுகிறார்கள். அதை ஒப்புமைப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், பெறச் செய்கிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உங்கள் பிரசவத்தை தடுப்பேனோ, உங்களை பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று அவர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் எதிராளிகள் மூலமாக பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்த போது, நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்தித்த போது ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான், பிள்ளை பேறு நெருங்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அத்தனை விதமான நெருக்கங்கள், அத்தனை விதமான வலிகள், அத்தனை விதமான அவமானங்கள், நிந்தைகள் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம். எங்களுக்கு பிள்ளை பேறு நெருங்கிவிட்டது, ஆனால் பெறுவதற்கு பலன் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த இக்கட்டிலும் அவமானத்திலும் நிந்தனையிலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் கடந்து போகிறோம் என்பதாக எசேக்கியா கதறினதாக நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெற பண்ணுகிறவராகிய நான் உங்களை பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உங்கள் பிரசவத்தை தடுப்பேனோ என்று அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிற போது ஆத்துமாக்களுக்காக நாம் ஆத்தும பாரத்தோடு கூட பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக பிரசவ வேதனைப்பட்டு எந்த தாயானவள் கதறி பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அதே போல ஆத்துமாக்களுக்காக கதறி நாம் ஆத்துமாக்களை பிறப்பிப்பதற்கும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல நெருக்கத்தின் பாதையிலும் நிந்தனையின் பாதையிலும் வலி நிறைந்த பகுதியிலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் கடந்து போகிற சூழ்நிலை நடுவிலும் உங்களை நான் அதிலிருந்து வெளியே வர பண்ணாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுவதாகவும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு வலி நிறைந்த பகுதி, நெருக்கங்கள் நிறைந்த பகுதி, எந்த விதமான அவமானத்தோடு நிந்தையோடு நீங்கள் கடந்து போகிறீர்கள். பிள்ளைப்பேறு நெருங்கிவிட்டது, ஆனால் பெறுவதற்கோ எங்களுக்கு பலனில்லை என்று எசேக்கியா ராஜா சொன்னது போல இன்றைக்கு நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கதறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை பெறச் செய்கிறவர், நம்மை வெளியே கொண்டு வருகிறவர், அந்த உபத்திரவத்திலிருந்து வெளிவர பண்ணுகிறவர், அந்த துன்பத்திலிருந்து வெளிவர பண்ணுகிறவர். அவர்தான் சொல்லுகிறார், பெறச் செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உபத்திரவத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து, வலியிலிருந்து, வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை காப்பாற்ற இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பெறச் செய்கிறவராகிய நான் உங்களை பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க செய்கிறவராகிய நான்
உங்கள் பிரசவத்தை தடுப்பேனோ என்று நீர் சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு வேதனையோடு கூட, ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில், கடன் பிரச்சனையோ, ஆண்டவரே குடும்ப பிரச்சனையோ, அவமானங்கள், நிந்தனைகள், வலி வேதனைகளோடு கூட எந்த காரியத்தில் கஷ்டப்பட்டு நெருக்கத்தை அனுபவித்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அருகிலும் நீர் கடந்து போய் அவர்களை பிரசவிக்கவும் பெறவும் பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆத்தும மீட்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயோ, என் கணவன் மனம் திரும்பவில்லை, என் பிள்ளைகள் மனம் திரும்பவில்லையே, குடித்து குடித்து குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறார்களே, பணத்தை எல்லாம் விரயம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழுது ஆத்தும பாரத்தோடு கூட கண்ணீர் சிந்துவார்களானால் ஆண்டவரே அவர்களை பெறச் செய்வீராக, பிரசவிக்க பண்ணுவீராக, அவர்களுடைய வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. அல்லாவிட்டால் ஏதோ ஒரு கடன் பாரம், ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, வேதனைகளின் வழியாக, வலியின் வழியாக அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து தப்புவித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.